ஒரு நாள் சென்டருக்கு வந்தேன். பரமாத்மா சொன்னார், நீ ஒரு அமைதியான ஆன்மா, எந்த கோணத்திலிருந்தும் அமைதியாக இருக்கவில்லை. அமைதியற்றவராக இருந்ததோடு மற்றவர்களையும் அமைதியற்றவர்களாக ஆக்கினேன். பரமாத்மா கோபக்காரர் என்று சொல்லவில்லை. பரமாத்மா சொன்னார், நீ ஒரு அமைதியான ஆன்மா. இப்போது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 6 மாதம் சென்டருக்கு வந்தேன். எல்லோரும் சொன்னார்கள், அமைதியான ஆன்மா, அமைதியான ஆன்மா, அமைதியான ஆன்மா, அமைதியான ஆன்மா. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது இதையே நினைக்க வேண்டும், அமைதியான ஆன்மா, அமைதியான ஆன்மா, அமைதியான ஆன்மா. கோபத்தின் பழக்கம் முடிந்தது. பயணம் எளிதானது. எந்த பழக்கம் தெரிகிறதோ அந்த பழக்கத்தை உங்கள் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் நீங்கள் எந்த பழக்கத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ அந்த எண்ணத்தை இங்கே உருவாக்கி அதை அலைபாய விட வேண்டும்.